ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். கலை திருவிழாவுக்கு நிறைய பேர் ஓவிய போட்டிக்கு இன்னும் எங்களுக்கு நிறைய படங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான படங்களை தான் நான் உருவாக்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஓவியங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6th 7th 8th இந்த கேட்டகரியில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஏற்கனவே நான் 3rd 4th 5th கேட்டகரிக்கு போட்டிருப்பேன். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3rd 4th 5th கேட்டகரிக்கு 60 நிமிஷம் டைமுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 6th 7th 8th இந்த பிள்ளைங்க பிரிவு 3ல் வர பிள்ளைங்களுக்கு 45 நிமிஷம் தான் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் நான் 9th 10th அண்ட் 11th 12th செக் பண்ணி பார்த்தேன். அதுலேயும் வந்து 60 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம் தெரியல, 45 நிமிஷம். ஒருவேளை வந்து இது பிரிண்டிங் மிஸ்டேக்கா டைப்பிங் மிஸ்டேக்கா அப்படிங்கிறதும் எனக்கு புரியலை. ஆனால் 45 நிமிஷம் தான் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துருக்குற 45 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஓவியத்தை வரையணும். அதுவும் ஓவியத்தை பார்த்துலாம் வரையக்கூடாது, பார்க்காம தான் வரையணும். ஓவியத்துக்கு பேப்பர் மட்டும்தான் அவங்க தருவாங்க, A4 ஷீட்டோ இல்லை A4 சார்ட் பேப்பரோ. மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப எளிமையான படத்துலேருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான படம் வரைக்கும் எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு 6 படம் தான் கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு மாடலாக வச்சு நீங்கள் வரைய ஆரம்பிக்கலாம். ஓவியம் வரைஞ்சி வண்ணம் தீட்டிட்டா போதும், அழகாக இருந்தால் மார்க் கொடுத்துருவாங்கலாம் இல்லை. வரைவினுடைய நேர்த்திக்கு ஒரு 20 மதிப்பெண்களும், சீரான வண்ணப்பூச்சுக்கு ஒரு 20 மதிப்பெண்கள், சுற்றுக்கோட்டுக்கு உள்ளேயே நீங்கள் வண்ணம் தீட்டியிருக்கீங்களா அதுக்கு ஒரு 20 மதிப்பெண்கள், பொருள் சார்ந்த வண்ணம் இளையோர் திறன் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே அந்த மைய கருத்தில் உங்கள் ஓவியம் அமைந்திருக்கான்னு பார்த்து அதுக்கு ஒரு 20 மார்க்கு. அடுத்தது ஒளியும் நிழலும், அதாவது நீங்கள் எப்படி கலர் கொடுத்துருக்கீங்க, அந்த பிரைட்னஸ், அது எல்லாமே வந்து பார்த்து அதுக்கு ஒரு 20 மார்க்கு. மொத்தம் வந்து 100 மார்க்கு. சரிங்களா? எப்படியும் ஒரு 3 ஜட்ஜஸ் வருவாங்க, அவங்க எவால்வேட் பண்ணுறது தான். நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி கண்டிப்பாக கலந்துக்கணுன்றது ரொம்ப முக்கியம். கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச ஃபுல் எஃபர்ட்டையும் கொடுங்க. ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் யோசிக்காதீங்க. சரிங்களா? நல்லா பண்ணணும், நல்லா வரையணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வைங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இப்போது நான் காமிச்சிருக்கிற அந்த ஃபஸ்ட்டு படம் பாருங்கள், இளையோர் திறன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏன் இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான படம், ரொம்ப எளிமையாக தான் நான் வரைய போகிறேன், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கலர் எல்லாம் கொடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து படத்தை வரையலாம். இப்போது இளையோர் திறன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பிள்ளைங்க சூரியனை நோக்கி இருக்கிற மாதிரியும் அவங்க ஜெயிக்கிற மாதிரியும் வந்து முதல்ல இருக்குது. 2வது படத்தில் வந்து அந்த ராக்கெட்டு, அந்த பல்ப் எரிகிறது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் வரையலாம். அந்த வரைவினுடைய நேர்த்தி ரொம்ப முக்கியம். அண்ட் இளையோர் திறன் அப்படிங்கிற டாபிக் மட்டும் போடாமல் அது கீழே ஏதாவது ஒரு தீமை வந்து அந்த கருத்தை வந்து எழுதுவீங்க, ஏதாவது ஒரு கொட்டேஷன் போல் அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இல்லை இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு மாணவன் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி, கெமிஸ்ட்ரி லேபில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி, ஸ்போர்ட்ஸில் இருக்கிற மாதிரி, பெயிண்டிங் பண்ணுற மாதிரி, எழுதுகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்திக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம், நாளைக்கு வந்து உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோன்ற சென்டென்ஸை நீங்கள் எழுதி வைங்க. ஸோ சூப்பராகவே இருக்கும். இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம்லாம் வரையலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி வரைகிற மாதிரி இருக்கும். ஆனால் 45 நிமிஷம் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வரைய முடியும். அண்டு நீங்கள் இல்லை நான் ரொம்பவே நல்லா ட்ராயிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த லாஸ்ட் படத்தை வந்து வரையலாம். ஆனால் இந்த லாஸ்ட் படத்தை யார் இவ்வளோ அக்யூரேட்டாக வரைகிறோம் அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். அதில் எந்த மாற்றமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ அழகாக வந்து இது இருக்கும். அப்படி வரைஞ்சதை விட பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும். இந்த திறமையெல்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்குது, நான் பார்த்துருக்கேன். 6th 7th 8th பிள்ளைங்களும் அவ்வளோ அழகாக வரையுது. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி திறமை இருக்குமானா இல்லை தான், ஆனால் குறிப்பிட்ட சில பேருக்கு இருக்குது. ஸோ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், வேறு எதுக்காவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஷுவராக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ.